சேலஞ்சுக்கு நீங்க ரெடியா? ஹலோ கைஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருப்பீங்க. 1 minute fitness challenge for 50 daysல இன்னைக்கு நம்ம டே 20ல இருக்கும். ஸோ இன்னைக்கான சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பிளாங்க் சேலஞ்ச். ரிவர்ஸ் பிளாங்க் ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு நான் சேலஞ்சுக்குள்ள போயிடுறேன். ஸோ மறக்காம நீங்களும் சேலஞ்ச் அட்டம் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம சேலஞ்சுக்குள்ள போயிடலாம். சேலஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பிளாங்க் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 2 கையை பேக்கில் வைக்கிறோம். லெக் வந்து ஷோல்டர் வித் லெவலில் வச்சு ஹிப்பை ஸ்ட்ரைட்டாக ரைஸ் பண்ணுறோம். நல்லா ரைஸ் பண்ணும்போது நம்ம பாடி போஸ்டர் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் தான் கரெக்டாக எங்கேஜ் ஆகும். இந்த மாதிரி கீழே ட்ராப் ஆகக்கூடாது, ரொம்ப மேலேயும் லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட் லைனில் மெயின்டைன் பண்ணணும். ஸோ சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். சேலஞ்ச் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் 1 minute ஹோல்ட் பண்ண முடியலன்னா உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ டே பை டே டியூரேஷனை அதிகப்படுத்துங்க. சிம்பிள். ஸோ ஐசோமெட்ரிக் ட்ரைனிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா கேலரிஸ் பர்ன் ஆகும். ஸோ ரிவர்ஸ் பிளாங்க் முக்கியமாக பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுல் கோரை நல்லா என்கேஜ் பண்ணும். எக்ஸாம்பிள் ஹிப் அடிக்டர்ஸ், ஹிப் அப்டக்டர்ஸ், ஹிப் ஃப்ளெக்ஸஸ், ஸ்பைன் அதெல்லாம் நல்லாவே என்கேஜ் பண்ணும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா க்ளூட்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்லாம் நல்லா என்கேஜ் பண்ணும். ஸோ கரெக்டான போஸ்டரில் பண்ணால் தான் இதெல்லாம் நடக்கும். இந்த மசில்லாம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ கரெக்டான போஸ்டரில் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1 minute ஹோல்ட் பண்ண முடியலன்னா கரெக்டான போஸ்டரில் எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ அவ்வளோ நேரம் மட்டும் பண்ணுங்கள். 1 minute ஹோல்ட் பண்ணிட்டு போஸ்டர் தப்பாக பண்ணால் யூஸ் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு ரீசெக் பண்ணிகிட்டே இருங்க. லாஸ்ட் 15 seconds. ஸோ அப்படியே ஸ்டாட்டிக்காக ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம பாடியை ஷேக் பண்ணால் தான் நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். ஸோ பாடியை ஷேக் பண்ணாமல் ஒரே போஸ்டரில் கரெக்டாக ஹோல்ட் பண்ணுறோம். லாஸ்ட் 10 seconds guys. நல்லா ஷோல்டர்லாம் ஃபீல் ஆகும். அப்பர் பாடின்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நல்லா, ட்ரைசெப்ஸ் நல்லா ஃபீல் ஆகும் ரிவர்ஸ் பிளாங்க்ல. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல சேலஞ்சோட பார்க்குறேன் guys. பாய்.